பாப் இசையின் மன்னர் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட மைக்கேல் என்ற ஆங்கில திரைப்படம் உலக அளவில் பிரம்மாண்டமான வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அதிக வசூலையும் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இத்திரைப்படம் கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி உலக அளவில் வெளியிடப்பட்டது. ஆண்டோனி ஃபுகுவா இயக்கத்தில் மைக்கேல் ஜாக்சனின் மருமகன் ஜாஃபர் ஜாக்சன் நடித்துள்ள இத்திரைப்படம் மைக்கேல் ஜாக்சனின் சிறுவயது பருவம் முதல் உலகின் மிகப்பெரிய பாப் இசை நட்சத்திரமாக உயர்ந்த பயணத்தை காட்டுகிறது. மேலும் அவரது சாதனைகள், புகழ், சவால்கள் என ஜாக்சனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்து பகுதிகளும் இதில் படமாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மைக்கேல் திரைப்படம் சுமார் 854 மில்லியன் டாலருக்கு அதிகமான வசூலை ஈட்டியுள்ளது. இத்திரைப்படத்தை தயாரித்த லயன்ஸ் கேட் நிறுவனத்தின் வரலாற்றிலேயே அபரிமிதமான வசூல் பெற்ற திரைப்படமாக இத்திரைப்படம் அமைந்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி படங்களின் ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் அதிக வசூல் செய்த ஆங்கில படங்களில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட ரூபாய் 82.16 கோடி மொத்த வசூலில் 69.81 கோடி நிகர வசூலை பெற்று தந்துள்ளது இத்திரைப்படம். மேலும் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து லயன்ஸ் கேட் நிறுவனம் மைக்கேல் 2 என்ற படத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பாகத்தில் மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் அதிகம் அறியப்படாத நிகழ்வுகளை உள்ளடக்கி படமாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பாப் இசையின் மன்னர் மைக்கேல் ஜாக்சன் இருந்து 17 வருடமாகியும் அவரது இசையும் குரலும் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் காலமாகாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மைக்கேல் ஜாக்சன் மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் தீராத அன்பை இத்திரைப்படம் உலகில் பிரம்மாண்டமான வரவேற்பை பெற காரணம். 854 மில்லியன் டாலருக்கும் அதிகமான வசூலை பெற்றுத் தந்த இத்திரைப்படம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றிகளில் ஒன்றாக திகழ்கிறது.